கேரளா லாட்ரிக்கான ஒரு கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிங்க. புதுசாக பார்க்குற மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம 10/3/2026க்கான ஒரு கணிப்பு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, அதுக்கு முன்னாடி 9ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு என்ன கெஸ்ஸிங் என்ன கொடுக்குதுன்னு பார்த்துடலாம். 9ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 299. ஓகேவா? 299க்கு நம்ம என்ன வேண்டி கொடுத்துன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதிக்கு நம்ம பி போர்டு அண்ட் சி போர்டுக்கு நம்ம 9 அப்படி 4 நம்பர் எடுத்துருந்தோம். இதில் நான் சி போர்டுக்கு நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். பார்த்தீங்கன்னா 9 4 கொடுத்துருந்தோம். இதில் 9 நம்பர் சி போர்டு வர மாதிரி. அதே மாதிரி இன்றைக்கி சி போர்டுக்கு நீங்கள் 9 வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான வெட்டி வந்திருக்கும். பி அண்ட் சி போர்டுக்கு வச்சு கலந்து போட்டிங்கன்னா கூட நீங்கள் இன்றைக்கி பி போர்டு சி போர்டு 2 போர்ட்லேயுமே இன்றைக்கி பாஸ் ஆகிருக்கும். ஓகேவா? அடுத்தபடி இன்னொரு நம்பர் நம்ம 5/3 ஒரு நம்பர் வர மாதிரி சொல்லியிருந்தோம். அதுவும் 5ஆம் நம்பர் வர மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டி போர்டில் போயிடுச்சு. நம்ம ஏ போர்டுக்கு வர மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி டி போர்டில் போயிடுச்சு. இல்லைன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான வெட்டி வந்திருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம 9ஆம் நம்பரில் மார்க் பண்ணியே கொடுத்துருந்தோம். 9ஆம் நம்பர் மார்க் பண்ணி கொடுத்தோம். அதில் சி போர்டு பி போர்டு அண்ட் சி போர்டுக்கு வர மாதிரி சொல்லியிருந்தோம். அதுவும் சி போர்டுக்கு நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். வச்சிருந்தீங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான வெட்டியாக வந்திருக்கும். ஓகேவா? அது நம்ம இன்றைக்கி ஏபிபிசி தான் நம்ம கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம். ஆனால் இன்றைக்கி டவுல்ஸ் வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, வாங்க நம்ம 10ஆம் தேதிக்கான ஒரு கணிப்பு நம்ம என்ன வருதுன்னு பார்த்துடலாம். ஓகே மேலே 10ஆம் தேதிக்கான ஒரு கணிப்பை பார்க்குறது முன்னாடி நீங்கள் கேரளா அண்ட் இயர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா 98 88 49 44 47. ஓகேவா? கேரளா அண்ட் இயர் நீங்கள் நம்பர் வைக்கும் அதாவது 98 88 49 44 47 இந்த நம்பருக்கு நீங்கள் புக்கிங் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் கேஎல் டீட்டெயில்ஸ்னு சென்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் புக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. அதில் ரேட் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். இவங்ககிட்ட கேரளா டிஆர் பார்த்தீங்கன்னா 2 ஷோவுமே நீங்கள் புக்கிங் எடுக்கிறாங்க. ஓகேவா? ஓகே மேலே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆல் போர்டு ஒரு நல்ல ரூட்டு தான் எடுத்துருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள். ஓகேவா? ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 டேஸ் மெத்தட் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 844 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி எடுக்குன்னு நம்ம பார்த்தலாம். ஓகேவா? 844 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம எஸ்ஐன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் 732 போட்டு தான் நம்ம எடுத்துக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதறக்கூடிய 2 நம்பர் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 4 அப்படி 7ன்னு கிடச்சிருக்கு. 4 அப்படி 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 844 வச்சு எடுக்கலாம். நமக்கு 4 7ன்னு கிடச்சிருக்கு. இதில் 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 791. இந்த 791 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வருதுன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா 791 எஸ்என் ஆப்ஷன் 732 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 4 அப்படி 5ன்னு கிடச்சிருக்கு. 4 அப்படி 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 791 வச்சு நமக்கு 4 5ன்னு கிடச்சிருக்கு. இதில் 4ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 184. இந்த 184 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வேணும்னு பார்த்தலாம். 184 எஸ்என் ஆப்ஷன் 732 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 2 அப்படி 5ன்னு கிடச்சிருக்கு. 2 அப்படி 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 184 வச்சு நமக்கு 2 5ன்னு கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 299. இந்த 299 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வரும்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா 299 எஸ்என் ஆப்ஷன் 732 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 அப்படி 6ன்னு கிடச்சிருக்கு. 1 அப்படி 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 299 வச்சு அடிக்கலாம். நமக்கு 1 அப்படி 6 நம்பர் கிடச்சிருக்கு. நம்ம 4 டேஸ் மெத்தட் தான் நம்ம எடுத்துருந்தோம். 844 வச்சு அடிக்கலாம். நமக்கு ஒரு 7ஆம் நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சு. நம்ம 791 வச்சு அடிக்கலாம். நமக்கு ஒரு 4ஆம் நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சு. 184 வச்சு அடிக்கலாம். நமக்கு ஒரு 2ஆம் நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சு. நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கு வர மாதிரி தான் நம்ம கணிப்பில் வந்துட்டுருக்கு. ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கு 1 அப்படி 6ஆம் நம்பர் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 1ஆம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம். உங்கள் கணிப்பில் 1ஆம் நம்பர் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி 6ஆம் நம்பர் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.
அப்படி உங்கள் கணிப்பில் இந்த நம்பர் சொல்லினா உங்கள் கெஸிங்க வந்தாலும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற எனக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஓகேவா? ஓகே மகளே, அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு ஆல்போர்டுக்கான ஒரு கணிப்பு நம்ம வந்து பார்த்துடலாம். இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் மெத்தட் மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் 844 இந்த 844 வச்சு தான் நம்ம அடுத்த நாள் ஆல்போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்க போகலாம். ஓகேவா? 844 போட்டுக்கிறோம். இதில் வந்து எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் 393 போட்டு தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதில் புள்ளிக்கு முதலக்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் 6 நமக்கு அப்படி இல்லாட்டி 7ன்னு கிடச்சிருக்கு. 6 அப்படி இல்லாட்டி 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பாதி நம்ம வந்து 844 வச்சுட்டு நமக்கு 6 7ன்னு கிடச்சிருக்கு. இதில் 7ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 791. இந்த 791 வச்சு நம்ம அடுத்த நாள் என்னன்னு பார்த்தலாம். 791 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 393 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 8 அப்படி 0ன்னு கிடச்சிருக்கு. 8 அப்படி 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர். ஓகேவா? 791 வச்சடி நமக்கு 8 0ன்னு கிடச்சிருக்கு. இதில் 8ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 184. இந்த 184 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 184 எஸ்என் ஆப்ஷன் 393 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 2 அப்படி 1ன்னு கிடச்சிருக்கு. 2 அப்படி 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 184 வச்சு நமக்கு 2 1ன்னு கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 299. இந்த 299 வச்சு நம்ம அடுத்த நாள் என்னன்னு பார்த்துடலாம். நம்ம 299 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 393 போட்டு அடியில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 8 அப்படி 4ன்னு கிடச்சிருக்கு. 8 அப்படி 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 299 வச்சடியில் நமக்கு வந்து 8 அப்படி 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம வந்து ஒரு 4 டேஸ் மெத்தட் எடுத்துருந்தோம். இதில் 844 வச்சடியில் நமக்கு வந்து ஒரு 7ஆம் நம்பர் வந்து பாஸ் ஆயிருந்துச்சு. 791 வச்சடியில் நமக்கு வந்து ஒரு 8ஆம் நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சு. அடுத்தபடி 184 வச்சடியில் நமக்கு வந்து ஒரு 2ஆம் நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்க மாதிரி தான் வருது. உங்கள் கணிப்பில் ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கு வந்து சேனல் டைப் பண்ணி பாருங்கள் நண்பர்களே. ஓகேவா? பார்த்தீங்கன்னா ஆல்போர்டுக்கான நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த நம்பர் 1 6லேருந்து ஒரு நம்பர் வர மாதிரியும் 8 4லேருந்து ஒரு நம்பர் வர மாதிரியும் எடுத்துருக்கிறோம். இந்த நம்பர்ஸ்லாம் உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே. ஓகேவா? பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். இதில் 18 81 14 41 68 86 64 46ன்ட்டு நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். நம்மளே இந்த நம்பர்ஸ் உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் பயன்படுத்திங்க, அப்படி இல்லாட்டி விட்டுருங்க. ஓகேவா? அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 9 அப்படி 3 வரத்துக்கு வாய்ப்பு இருக்கலாம். வந்து சேனல் டைப் பண்ணி பாருங்கள். இது வேறு பேட்டர்னில் எடுத்தேன். வந்து சேனல் டைப் பண்ணுங்கள், அப்படி இல்லாட்டி விட்டுருங்க. ஓகேவா? இது வந்து மெயினாக எடுத்துக்க வேண்டாம். ஓகேவா? ஓகே மக்களே, இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்துடலாம். இன்றைக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 299 மக்களே. 299க்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திருவங்கடம் போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான வெட்டி தான். நம்ம தொடர்ந்து ஒரு அருமையான வெட்டி தான் ஏபிபிசி கொடுத்துட்டு வந்துட்டுருக்காப்புல. ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு 1 3 2 கொடுத்துருக்காப்புல. அதில் 2ஆம் நம்பர் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. ஏபிபிசி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 299க்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மட்டும் வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஏபி அண்ட் ஏசிக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 நம்பருமே இன்றைக்கி வந்து சூப்பரான வெட்டி வந்திருக்கும். ஒரு அருமையான கணிப்பு தான் இன்றைக்கி கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக எம்ஜி அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 9 அப்படி 2 கொடுத்துருக்காப்புல. இன்றைக்கி 2 நம்பருமே கலந்து வச்சுருந்தோம்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான வெட்டி வந்திருக்கும். மேபி ஏசிக்கு ஆல் போர்டு வச்சுருந்தாலும் இன்றைக்கி ஒரு சூப்பரான வின்னிங்ஸ் வந்திருக்கும். அடுத்து சகாதன் பார்த்தீங்கன்னா 288 கொடுத்துருக்காப்புல. 293 போட்டுருந்தப்போ இன்றைக்கி ஒரு சூப்பரான வெட்டி இருக்கும். டபுள்ஸ் எதிர்பார்த்துருக்காப்புல, ஆனால் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. அடுத்து சோமியா வாங்கி பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 3 6 9 கொடுத்துருக்காப்புல. இதில் 9ஆம் நம்பர் சூப்பராக ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்து சங்கர் பார்த்தீங்கன்னா 5 9 6 கொடுத்துருக்காப்புல. இதில் வந்து 9ஆம் நம்பர் வந்து ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. சந்தோஷம் பார்த்தீங்கன்னா வந்து பிசியில் 69 வர மாதிரி கொடுத்துருக்காப்புல. ஆனால் 9 மட்டும் பாஸ் ஆகிருக்கு. ஒரு 6 வந்ததுன்னா எனக்கு ஒரு சூப்பரான வெட்டி வந்திருக்கும். அடுத்து ஷார்ட் சாங் அவர் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 6 5 9 கொடுத்துருக்காப்புல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர் வந்து வினிஷ் வந்து கொடுத்துருப்பாப்புல. ஆல் போர்டு 6 5 2 கொடுத்துருப்பாப்புல. வந்து 2ஆம் நம்பர் சூப்பராக வினிஷ். ஏ போர்ட்லேயும் 2ஆம் நம்பர், சி போர்ட்லேயும் நமக்கு வந்து 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏசி ஒரு சூப்பரான வெட்டி கொடுத்துருப்பாப்புல.
அடுத்து இறைவனார் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 2 6 0 கொடுத்துருப்பில். 2ஆம் நம்பர் வந்து ஒரு சூப்பரான வெட்டி வந்து கொடுத்துருக்கோம் நம்மளே. அடுத்தபடி மேடு லவ் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 0 9 கொடுத்துருப்பில். 9ஆம் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான வெட்டி. பிஎன்சி போர்டு 2 போலியுமே வந்து சூப்பரான நியூஸ் கொடுத்துருப்பில். ஓகே நம்ம வீடியோ பிடிச்சா நம்ம வீடியோ லைக் பண்ணிக்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். புதுசாக பார்க்குற மாதிரி தான் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்பி வச்சுங்க. ஓகே மக்களை, மீண்டும் மறக்கான ஒரு சிறப்பான ஒரு கணிப்போட சந்திக்கலாம். உங்கள் கணிப்பில் மேட்ச் வச்சுன்னா டைப் பண்ணி பாருங்கள். அப்படியே டிகேசியை மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க. ஓகேவா?